ஹாய் ஹலோ வணக்கம். டே வந்து ஸ்டிச்சிൻ്റെ பார்ட் 3. இப்போ என்ன ஸ்டிச் தைக்கிறேன்னு பார்ப்போம். இப்போ வந்து இப்படி 2 கண் பின்னினாங்க. அதில் இப்படி பிளாக் என்ன கருப்பு கலர் கண்ணை எடுத்து இப்படி வச்சு இந்த பக்கத்துக்கு இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்துக்கு கண் இப்படி இந்த ஷேப்பில் இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கத்துக்கு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிருக்கணும். இந்த பக்கம் இருக்கும், அது மற்ற பக்கம் அதுக்கேற்ற மாதிரி திருப்பி வச்சு தைக்கணும். இப்போ வந்து இதோட சேர்த்து தைக்க போகிறேன். இந்த கருப்பு இதை சுத்த வர இதில் வச்சு தைக்கணும். கண்ணை வந்து நீங்கள் சரியாக 2 பக்கத்துக்கும் ஒரு பக்கம் மற்ற பக்கம் ஒரு பக்கம் இப்படி வந்தால் மற்ற பக்கம் ஒரு பக்கம் இப்படி வந்துச்சுன்னா இந்த பக்கம் இப்படி வரும். அதை பார்த்து சரியாக தையுங்க. இப்போ சுத்த வர இந்த கண்ணை இதில் தைச்சிட்டு சுத்த வர தைச்சாச்சு. தைச்சி போட்டு மிச்ச நூலை இதுக்குள்ளேயே இப்படி இழுத்து விட்டுட்டு வெட்டி விடலாம். வெட்டி விட்டுட்டு இப்போ வெள்ளை நூலில் இந்த இதே மாதிரி மேலுக்கு தைக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ கண்ணுண்ட இந்த பக்கத்தை அண்டி தைச்சிருக்கேன். அதே மாதிரி இதையிலையும் இந்த பக்கத்தை அண்டி அப்படி கொஞ்சம் வெள்ளை நூல் காணும் சும்மா தைக்க. எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா பக்கத்திலேயே சும்மா ஒரு 3 தரம் இப்படி ஒரு குட்டியாக தைச்சி விட்டா சரி. மிச்ச நூலை வேணுமெண்டா இதோட கட்டி போட்டு வெட்டி விடலாம். இப்போ இதை கொண்டு வந்து இந்த மூக்குண்ட இதே நேருக்கு இதே மாதிரி வச்சு குத்தி போட்டு இப்படியே வச்சு குத்தி போட்டு தைக்கணும். இப்போ வந்து குண்டூசியால் இதை குத்தி போட்டு 2 பக்கம் கண்ணும் சரியாக இருக்கான்னு பார்த்து நீங்கள் நேராக குத்தி போட்டு மூக்கு வந்து இப்படியே நேர நடுவில் நீளத்துக்கும் மற்ற கடும் நீளத்துக்கு இந்த நீளத்துக்கும் விளிம்போடு இப்படி வர நடுவில். அப்புறம் இதில் வண்டிக்கு இந்த ப்ளூ கலர் பின்னினாங்கள் அதை கழுத்துக்கு நேராக கீழே குத்தி போட்டு இப்போ காது வந்து இந்த மட்டத்தோட வரும். இந்த ப்ளூ கலர் இந்த மட்டத்தோட இப்படி சைட்டாக வரும். அதே மாதிரி இங்கே பக்கம் காதையும் நீங்கள் சரியாக இதுண்ட நேருக்கு இதே மாதிரி இங்கால
வச்சு குத்தி முதல் பின்னாலே எல்லாம் குத்தி பார்த்துட்டு நேராக இருக்காண்டு போட்டு குண்டு பின்னால் குத்தி போட்டு நேராக இருக்காண்டு பார்த்துட்டு பிறகு தையுங்க. இப்போ வந்து மூக்குக்கு இந்த இதுக்குள்ளே குட்டி கொஞ்சம் பஞ்சடைஞ்சிட்டு இப்போ வந்து இந்த ப்ளூவுலேயும் இந்த மூக்குண்ட ப்ளூ கலர் மூக்குக்கு இப்படி கீழே குத்தி இந்த மூக்கு நூலில் இதிலையும் குத்தி பொம்மைண்ட இதிலையும் குத்தி இப்படி சுத்த வர இழுத்து கொடுத்து தைக்கணும். சுத்த வர இப்படியே குண்டூசியால் குத்தி வச்சுட்டு இதுக்குள்ளே பஞ்சு வச்சுக்கிறேன். சொட்டு பஞ்சு வச்சு இப்படியே குண்டூசியால் குத்தி பொம்மையில் ஒரு குத்து மற்ற இந்த ஒவ்வொரு வட்டமாக பின்னின ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் ஒவ்வொருக்கா குத்தி இப்படி எடுத்து சுத்த வர தைக்கணும். இப்போ வந்து மூக்கு தைச்சாச்சு. மிச்ச நூலை வந்து சரி போட்டு ஒட்டி விடணும். வெளியில் தெரிஞ்ச அந்த இதால் கொடுத்து நீங்கள் உள்பக்கத்தால் இழுத்து விடணும். இனி வந்து இந்த கண்ணை தைக்க போகிறேன். சுத்த வர இந்த இதால் இப்படி இதில் ஒரு கொழுவி இப்படி கீழ் பொம்மையிலையும் குத்தி இப்படி சைட்டால் இப்படி இருக்கும். நீங்கள் இதே கலர் நூலில் தையல் நூல் இருந்தாலும் தையல் நூல் ஊசியாலையும் தைக்கலாம். உங்களுக்கு எப்படி ஈஸியோ அப்படி தையுங்க. இப்படி சுத்த வர தைக்கணும். தைச்சிட்டு இப்போ வந்து கண் தைச்சாச்சு. இனி வந்து இந்த இதை தைக்க போகணும். வண்டி பக்கத்துக்கு இதே கலர் நூலாலேயே அப்படியே தைக்க போகணும். இப்போ வந்து வண்டி பக்கத்துக்கு இதை வச்சு தைச்சிட்டேன். இப்போ கால் தைக்க போகிறேன். கால் இப்படியாக பிடிச்சி வச்சு கொண்டு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு பின்னல் அந்த இதுக்குள்ளேயும் இப்படி கொடுத்து அப்படி தைக்கணும். இப்படி இதில் கொடுத்து பொம்மையிலையும் குத்தி ஒவ்வொரு ஸ்டிச்சிலையும் தைச்சி கொண்டு போகணும். இதில் சுத்த வர இப்படியே தைச்சி கொண்டு போகணும். இப்போ நார்மலாக 1 2 3 4வது வரிக்கிட்ட தைக்கிறேன். இந்த கால் இதில் ஒரு கொடினா இங்கே ஒரு இதில் குத்தி இப்படி ஒவ்வொரு அந்த பின்னல் சங்கிலியிலையும் அப்படி குத்தி தைக்கணும். சுத்த வர அப்போ தான் விழாமல் நீட்டாக இருக்கு. இப்படி சுத்த வர தைச்சிட்டு மிச்ச நூலை உங்களுக்கு அதே மாதிரி மற்ற பக்கம் காலையும் தைக்கணும். தைச்சி போட்டு மிச்ச நூலை அப்படி இழுத்துட்டு வச்சு ஒட்டி விட்டோம்னா சரி. கையை வந்து கொழுவி முதல் இப்படி தைச்சிட்டு பிறகு கரெக்டாக இதுக்கு கிட்ட வச்சா சரியாக இருக்கும்னு பார்த்து இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இதில் இந்த சைட்டுக்கு வச்சுக்கணும். காதுண்ட இந்த சைட்டுக்கு வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கமும் நீங்கள் கழுத்தின் மேல் பக்கத்தோட சைட்டுக்கு
வச்சு தைக்கணும். இப்போ இதோட சேர்த்து வச்சு நீங்கள் உங்களுக்கு நார்மலாக வச்சு பார்க்க தெரியும், உங்களுக்கு இது சரியாக இருக்கும் கரெக்டாக இருக்குமென்னு நீங்கள் பாருங்க, பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சு தையுங்க. இதையும் இப்படி இதோட கொழுவி கொழுவி இப்படி எடுத்து பின்னி தைக்கணும். இப்போ வந்து கால் தைச்சிட்டேன், கை தைச்சாச்சு. இப்போ காது வந்து தைச்சு கொண்டிருக்கேன். காது வந்து இந்த ப்ளூன்ற இந்த பிளிம்போட அப்படி அதே நேருக்கு இப்படி தைச்சு கொண்டு வரோம். இப்படி தைச்சிட்டு இந்த நூலை உள்பக்கத்தால் எடுத்து இப்படி இஞ்சால இதுக்கிட்ட தைச்ச மாதிரி இதுக்கிட்ட இந்த மேல் பக்கத்துக்கு தைச்சி விடணும் சேர்த்து. அப்போ தான் காதலையும் இந்த மாதிரி இருக்கும். அதுதான் காதலையும் இந்த மாதிரி இருக்கும். இப்படி இதுக்கிட்ட தைச்சா காதலையும் இந்த மாதிரி இருக்கும். மிச்ச நூலை அப்படி இதுக்குள்ள செருவி போட்டு வெட்டி போட்டு இப்போ வந்து பின்பக்கத்துக்கு வந்து வால் தைக்கணும். நீங்கள் குண்டூசியால் அப்படி குத்தி விட்டுட்டு கால் மற்ற தைச்ச மாதிரி வாழையும் நீங்கள் இதில் கீழுக்கு குத்தி ஒவ்வொரு பின்னலுக்குள்ளையும் குத்தி குத்தி சுத்த வர தைக்கணும். பஞ்சு கொஞ்சம் வச்சுட்டு இப்படி சுத்த வர தைக்கணும். இப்போ வந்து தலையில மேல் பக்கத்துக்கு அந்த முடி மாதிரி பின்ன போகிறேன். அதுக்கு இந்த 3 இதுக்குள்ளேயும் பின்ன போகிறேன். மேல் பக்கம் 3 இதுக்கு இதுக்கு அப்படி கொடுத்து நீங்கள் முன்னமே முடிச்சு போட்டுட்டு எடுத்தீங்கன்னா ஈஸி. இப்படி போட்டு வச்சுட்டு முடிச்சு இதுக்குள்ள அப்படி கொடுத்து முன்பக்கம் அந்த தலையில நடு 3 ஸ்டிச்சுக்கு மட்டும் பின்ன போகிறோம். இப்படி கொடுத்து எடுத்து எடுத்துட்டு இந்த நூலை அப்படி விட்டுட்டு 5 செயின் பின்ன 1 2 3 4 5 செயின் பின்னிட்டு ரெண்டாவதுக்குள்ள 1 ரெண்டாவதுக்குள்ள வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னவும் பக்கத்து கீழே இதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் நீங்கள் 3 மில்லிமீட்டர் கம்பி 2 அல்ல 3 மில்லிமீட்டர் கம்பியால் பின்னுங்க.
இப்படி ஸ்லிப் ஸ்டிச் எல்லாத்துக்கும் பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ள சாரி பக்கத்து இதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு முன்னுக்கு கேமரா இருக்கிறனாடி கொஞ்சம் பலம் இல்லாமல் இருக்கு. ஸ்லிப் ஸ்டிச் போட்டு திருப்பி 5 செயின் பின்னி 1 2 3 4 5 செயின் பின்னி ரெண்டாவதுக்குள்ள கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு மிச்சத்துக்கு ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு பின்னிட்டு பக்கத்து இதுக்குள்ள வந்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னணும். பின்னிட்டு திருப்பி 5 செயின் பின்னி 1 2 3 4 5 செயின் பின்னி ரெண்டாவதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் அடுத்ததுக்கு ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு கீழதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு இப்போ பக்கத்து இதுக்குள்ள பக்கத்து ஸ்டிச்சுக்குள்ள கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னி போட்டு மிச்ச நூலை கட் பண்ணி மறைச்சு இப்படி இருக்குந்தாலே இந்த மேல் பக்கத்துக்கு இப்படி மிச்ச நூல்களை கொண்டு வந்து உள்ளுக்கு இப்படி இழுத்து உள்ளுக்கு மறைச்சி விடணும். அதே மாதிரி இந்த பக்கம் நூலையும் தலையில் அந்த முடி மாதிரி பின்னியாச்சு. இனி வந்து கைக்கு காலுக்கு நிகம் என்னென்று பின்னுறேன்னு பார்ப்போம். அதுக்கு கருப்பு நூலால் பின்னப்போம். இப்போ வந்து காலுக்கு கைக்கு நிகம் என்னென்று பின்னுறது பார்ப்போம். இதே மாதிரி முடிச்சு போட்டு கருப்பு நூல் எடுத்து இந்த மேல் பக்கத்துக்கு நாங்கள் ஸ்டார்ட் அந்த விட்டு பின்னினோம் கீழால் அதில் இப்படி மேலுக்கு இப்படி தையல் மாதிரி வரும். அதில் கொண்டு வந்து இப்படி 1 2 செயின் பின்னிட்டு 1 2வது செயினுக்குள்ள 1 2 செயின் பின்னி ரெண்டாவது செயினுக்கு சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டு
பக்கத்து இதுக்குள்ள ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இப்படி ஸ்லிப் ஸ்டிச் பின்னி இப்படி பக்கத்து இதுக்குள்ள கொடுத்து ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு திருப்ப 1 2 செயின் பின்னி ரெண்டாவதுக்குள்ள சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டு பக்கத்து இதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் பின்னணும். இப்படி 4 இது பின்னணும். 4 நகம் மாதிரி 1 2 திருப்ப 1 2 செயின் பின்னி ரெண்டாவதுக்கு சிங்கிள் க்ரோஷே பின்னி பக்கத்து இதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு ஒன்று 2 செயின் பின்னி ரெண்டாவதுக்கு சிங்கிள் க்ரோஷே பின்னிட்டு இப்போ 1 2 3 இது 4ஆவது பக்கத்து இதுக்கு ஸ்லிப் ஸ்டிச் பின்னிட்டு அப்படியே கட் பண்ணி மிச்ச நூலை செல்லி விடணும். இப்படி இந்த பக்கத்துக்கும் முன்னுக்கு பின்னணும். அதே மாதிரி கையில் இந்த மேல் பக்கத்துக்கும் அதை நாங்கள் விட்ட மேலால் பின்னினதுக்கு பின்னணும். அதே மாதிரி இதுக்குள்ளே மேலால் பின்னிட்டு இப்போ கண்ணுக்கு தைக்கணும். கண்ணுன்ற மேல் பக்கம் இப்போ வந்து கண்ணுன்ற அந்த மேல் பக்கத்துக்கு ஒரு கருப்பாய் ஒரு இமை மாதிரி இப்படி பின்னப்போ அதுக்கு இப்படி இதுக்கால கொடுத்து இப்படி எடுத்து இப்படி இப்படி பின்னப்போ தச்சு விடணும்.